ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி மைல்டு ஸ்டீலில் இருக்கிற ப்ராசஸிங் பண்ணி ரெடி பண்ணுறோன்ற ப்ராசஸை தான் நான் காமிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா மைல்டு ஸ்டீல் எம்எஸ்சில் பண்ண லேடர் கேபிள் ட்ரே. இந்த லேடர் கேபிள் ட்ரேவை எப்படி வந்து ஹாட் டிப் கேல்வனைசிங் ப்ராசஸில் பண்ணுவோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மைல்டு ஸ்டீலில் இருக்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டரில் ரின்ஸ் பண்ணுவாங்க. ரின்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க டர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிட் இம்மர்ஷன் இருக்கும். ஆசிடில் வந்து இம்மர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இருக்க அது ரஸ்ட்டு அதெல்லாமே அதில் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes இல்லை ரஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 1 hour ஆசிட்லேயே இம்மர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, மூழ்கி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 hour கழித்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க ரஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகிடும். இங்கே வந்து இந்த கேல்வனைசிங்கில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய டேங்க் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் வந்து இப்படி ப்ராடக்டை இம்மர்ஸ் பண்ணும்போது பாருங்கள் அந்த ஆசிடில் எப்படி இம்மர்ஸ் ஆகுது சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் ரஸ்டெல்லாம் ரிமூவ் ஆகும். ரிமூவ் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் வாட்டரில் வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ண பிறகு நிக்கல் பிளேட்டிங் ஹாட் டிப் கேல்வனைசேஷனுக்கு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குறீங்க மெட்டல்ஸ் எல்லாம் ஆசிடில் இம்மர்ஸ் பண்ணி ரஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து கேல்வனைசேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ கேல்வனைசேஷன் பண்ணும்பொழுது ஒரு நிக்கல் இருக்கிற ஒரு பெரிய டேங்க்கில் அதை இம்மர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த ப்ராசஸை பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ரஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதா இம்மர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹாட் டிப் கேல்வனைசேஷனில் அந்த கேபின் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் நிக்கலை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எந்த ஹாட் டிப் பண்ண போகிறோமோ அந்த மெட்டீரியலை வந்து இம்மர்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரேஸ் எல்லாமே ஹை ஹாட்டாக பாயில் ஆகிட்டுருக்கிற அந்த நிக்கலில் வந்து இம்மர்ஸ் பண்ணுறாங்க. இம்மர்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் நிக்கலையும் ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது அது ஒரு 5 to 10 minutes அதிலே இம்மர்ஸ் பண்ணும்பொழுது அந்த நிக்கல்லாம் அதில் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 60 to 100 மைக்ரான்ஸ் வரையிலும் இருக்கும். அது எவ்வளோ நேரம் இம்மர்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதனோட மைக்ரான்ஸோட திக்னஸ் வந்து மாறும். ஸோ இதுதான் ஹாட் டிப் கேல்வனைசிங். ஸோ இந்த மாதிரி ஹாட் டிப் கேல்வனைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும்.